அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன். இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நாம் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டாக உள்ளே போன உடனே என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும், அதே போல் மொபைல் நம்பர். சரி, அப்போ ஒரு வேலிட் இமெயில் ஐடி வேணும், வேலிட் மொபைல் நம்பர் வேணும். அப்போ இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போகும், மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். சரிங்களா? அப்போ அந்த ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண உடனே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஐடி கிரியேட் ஆகுது, அதே போல் அந்த பாஸ்வேர்டு. சரிங்களா? இந்த அதாவது யூசர் ஐடி அதே போல் பாஸ்வேர்டு ரெண்டுமே க்ரியேட் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர். சரி, அதுக்கப்புறமா இந்த ஸ்டார் போட்டிருக்கும் பாருங்கள், இந்த ஸ்டார் போட்ட அந்த ஃபீல்டை கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணணும் பாருங்களா. அப்போ அப்ளிகேண்ட் ஷுட் ஃபில் ஆல் த மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டார் போட்டதை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். சரி, அப்போ இதில் இந்த நியூ அப்ளிகேண்ட் இல்லைன்னா நியூ யூசர் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த சைன் அப் ப்ராசஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆக்டிவ் இமெயில் ஐடி அதுவும் ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க, அதே போல் மொபைல் நம்பர் அதுவும் ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த யூசர் ஐடி அதுக்கப்புறமா அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகும். சரிங்களா? பாருங்கள், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வில் பி கிரியேட்டட் அண்ட் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன். அதே போல் அதே இது அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் எங்கே போயிடும், இமெயில் ஐடி வில் சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர். மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அங்கே ரிசீவ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு திரும்ப அவங்க லாகின் பண்ணிக்கிடலாம். அதே போல் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷனுமே அதில் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ இது இந்த லாகின் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த செக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டையும் இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே அதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இருக்குது, அதில் அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஃபில் பண்ண வேண்டியது அட்ரஸ், அடுத்தபடியாக ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அது, அடுத்தபடியாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், இந்த எஸ்ஜிடி ரிசர்வேஷன் இருக்குதா, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதே போல் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இவ்வளவும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய போகிறது எல்லாமே இவ்வளோ தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போ பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அதில் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது. அதுக்கப்புறமா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். சரிங்களா? அப்ளிகண்ட் ஷுட் ஃபில் கம்யூனிட்டி. அடுத்தபடியாக இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அண்ட் அப்ளிகண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அட்ரஸ் ஃபில் பண்ணணும், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு அண்டு பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு அந்த ஃபீல்டில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய ஃபீல்டு வருது. அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட். அப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு 6 இது இருந்துச்சு இல்லையா, ஸோ அது எல்லாம் இதில் வந்துருச்சு. இது எல்லாமே ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு கொடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்தந்த
ஃபீல்டில் அதை அப்லோட் பண்ணணும். அதே போல் அன்கிளியர் டாக்குமெண்ட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நல்ல தெளிவான டாக்குமெண்ட்டை மேக்ஸிமம் அதை அப்லோட் பண்ண பாருங்கள். அதே போல் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் ரெலவெண்ட் ஃபீல்டில் தான் அப்லோட் பண்ணணும். தேவையில்லாத டாக்குமெண்ட்டை அந்தந்த ஃபீல்டில் அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த அப்லோட் பண்ணியாச்சு, அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பேஜ். அதே போல் அந்த கரெக்டான பிளேஸில் தான் அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அதே போல் டிலேடு சப்மிஷன் இல்லைனா இன்கம்ப்ளீட் சப்மிஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஃபெயில் டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் பர் கிளைம் மேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ரிசல்ட் இன் ரிஜெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேச்சர். அப்போ டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா அந்த அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாமே இந்த அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் வந்துருச்சு. இது எல்லாமே எங்கே வந்துருச்சு? அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் வந்துருச்சு. அடுத்தபடியாக ப்ரிவியூ. அப்போ இது எல்லாத்தையும் என்னெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதா? ஸோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஒரு முறை திரும்ப பார்த்துக்கிடலாம். சரிங்களா? அப்போ ஏதாவது பாருங்கள், ஆல் த டீட்டெயில்ஸ் ஃபில்ட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் பி டிஸ்பிளேட். நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறீங்களோ ஸோ எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். அதே போல் எடிட் பட்டன், அதை வச்சு ஏதாவது தவறுதலாக பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணிக்கிடலாம், இல்லைனா அந்த ஃபீல்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிடலாம். அதே போல் அடுத்து என்ன வரும்? ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம். அப்போ இந்த எடிட் பட்டன் முடிஞ்சதுக்கப்புறமா சப்மிட் ஃபார்ம் ஒன்று வருது அட் த எண்டு. அப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறமா டிக்ளரேஷன். சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்த உடனே என்ன வருது? டிக்ளரேஷன் பாப்அப் பாக்ஸ் வந்துட்டு வருது. ஸோ அதுக்கப்புறமா அந்த பாப்அப் பாக்ஸை வந்து டிக் பண்ணியாச்சுன்னா அடுத்து எங்கே போகும்? சப்மிட் பட்டன் போகும். ஒன்ஸ் சப்மிட் பட்டன் இஸ் கிளிக்ட், அடுத்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகுது. சரிங்களா? அப்போ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு சேஞ்சும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த எடிட் ஆப்ஷனுக்கு அப்புறமா கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு முறை அந்த ப்ரிவியூ ஆப்ஷனில் போய் என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எல்லாமே பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அப்போ கேண்டிடேட்ஸ் நீட் டு கிளிக் த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க். அந்த டேஷ்போர்டில் போனீங்கன்னா அதில் வந்து என்ன வந்துடுது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடுது. அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஒரு காப்பி ரெடியாக வச்சுக்கிடுங்க. கீப் எ காப்பி ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். சரிங்களா? அதே போல் எனி query கேன் பி சென்ட் ஒன்லி த்ரூ திஸ் மெயில். ஏதாவது உங்களுக்கு என்கொயரி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த மெயில் மூலமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிடலாம், டிஆர்பி போர்டுக்கு கேட்டுக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த mere submission of application and appearing in examination does not claim any right for selection. அதே போல் கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதுக்கும் டேட்டை தள்ளி வைக்கிறதுக்கும் டிஆர்பி போர்டுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷனையும் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்தந்த ஃபீல்டு தான் இதில் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தாலே போதும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்குக்குள்ளே போனாலே என்ன வந்துடுது, இதுதான் வருது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வருது. அதில் நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்துக்கிறாங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு, எண்டு டேட். அப்போ 17th இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10/11 வந்துட்டு இது எண்ட் ஆகுது. பேமெண்ட்டுக்கு 10/11 தான் லாஸ்ட் டேட்டு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 20/12 டென்டேட்டிவாக வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் நீங்கள் அப்ளை நவுன் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு இந்த யூசர் ஐடி அந்த லாகின் பண்ணணும் இல்லையா, அப்போ அதை நீங்கள் வந்துட்டு இந்த மெயில் ஐடி அதுக்கப்புறமா இந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணணும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ அதில் இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு உங்களுக்கு வேண்டிய பாஸ்வேர்டை நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த அப்ளைன்னு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அடுத்த
ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி சரிங்களா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி போஸ்ட் டீட்டெயில்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகன், அட்ரஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்லோடிங் டாக்குமெண்ட், ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ண இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துட்டு டிக் ஆகிட்டே இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஃபில் பண்ணி உள்ளே போயிடலாம். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து நோட்டிஃபிகேஷன், ரீட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த லைவ் அப்ளிகேஷன் ஈவெண்ட் சரிங்களா, இந்த 10/11/2025 வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக December 20 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட். ஸோ இப்போ இதில் தான் இந்த நம்ம பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. அடுத்தபடியாக இதில் வந்துட்டு கீழே இன்னொரு ஃபீல்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்ளைட் பிஃபோர் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதாவது இந்த 12/2019 ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஸோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எஸ் கொடுத்துக்கிடலாம். அதே போல் அடுத்தது பாருங்கள், ஹேவ் யூ அப்ளைட் பிஃபோர் இந்த 2/2024. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் ஆர் நோ வந்துட்டு கொடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த போஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வரும். அதுக்கப்புறமா என்ன சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி, உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா இதில் டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த இந்த பர்சனல் டீட்டெயில்ஸுக்கு போகுது. அதாவது இந்த இருக்கு பாருங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகன் இதாக இருக்கு இல்லையா, போஸ்ட் டீட்டெயில் ஃபஸ்ட்டு, அடுத்தபடியாக டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகன் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீ நெக்ஸ்ட் கொடுக்க இந்த ஒவ்வொரு ஃபீல்டாக அதில் ஃபில் ஆகிட்டே வரும் சரிங்களா. அப்போ இதை வந்துட்டு எதுக்கான தேவை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கடைசியில் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு உடனே என்ன பண்ணிடுங்க, லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் கேட்குறாங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து வருகிறது. அதனால் ரொம்ப கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, கண்டிப்பாக இந்த போஸ்டிங் வந்துட்டு வாங்கிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சேல்ரி நல்ல ஒரு சேல்ரி வந்துட்டு வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா 8th பே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு 1 lakh மேலே உங்களுக்கு வந்து கையிலேயே உங்களுக்கு சேல்ரி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹை பே உள்ள ஒரு போஸ்ட்டு. அதனால் கவனமாக என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணி கவனமாக எக்ஸாமை எழுதுறதுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா. அப்போ இந்த ஏபிடிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரியஸு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தீபாவளி அடுத்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் பேஸ்டு எம்சிக்கு தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய எக்ஸாமுக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.